சிவலிங்கம் மௌனமாக மனிதனை மோக்ஷத்துக்கு நடத்தும் தத்துவ வடிவம். ஓ சிவன் ஏன் லிங்கமாக இருக்கிறார்? ஒரு ஆன்மீக கதை. சிவமென்றால் மங்களம், லிங்கமென்றால் அடையாளம். அதாவது மங்களத்தின் அடையாளமே சிவலிங்கம். மனிதன் பிறந்ததன் பொருள் என்ன? பணம், பதவி, புகழ்? இல்லை, மனத்தின் மாசுகளை கழுவி சித்தத்தை சிவமாக மாற்றுவதே பிறவியின் முழுமை. நான் உன்னை வணங்குகிறேன் என்று சித்தத்தில் சிவனை இருத்திவிட்டால் தேவைகள் தானாகவே நம்மை தேடி வரும் என்கிறது உபநிடதம். அதனால்தான் சிவத்துடன் இணைந்த அம்பிகை சர்வமங்களா ஆனாள். மங்களம் எங்கிருந்தாலும் சிவன் அங்கே இருக்கிறான். பனி படர்ந்த கைலாயத்தில் பனிவடிவாக தெரியும் சிவன். தாருகாவனத்தில் பூமியில் விழுந்த ஈசனின் அம்சமே லிங்கமாக மாறியது என்று புராணம் சொல்கிறது. மார்க்கண்டேயனை சிரஞ்சீவியாக மாற்றியது சிவலிங்கம். கண்ணப்பனை மெய்யப்பனாக மாற்றியது சிவலிங்கம். சிவலிங்கம் சொல்லும் மிகப் பெரிய பாடம் பற்றற்ற நிலை. பிறக்கும்போது நம்மோடு எதுவும் வரவில்லை, இறக்கும்போது நம்மோடு எதுவும் செல்லவில்லை. ஆனால் இந்த நடுவிலுள்ள இந்த சிறு வாழ்க்கையில் இல்லாத உரிமைகளுக்காக உயிர் பிடித்து போராடுகிறோம். சிவலிங்கம் சும்மா நின்றபடியே சொல்கிறது, என்னப்பார், என்னிடம் எதுவும் ஒட்டிக்கொள்ளாது. அபிஷேகத் தண்ணீர் நிலைக்காது, அணிகலன் தங்காது, ஆடை உடுத்த இயலாது. அதுதான் தியாகம், அதுதான் மோக்ஷத்தின் வழி. சுகமும் துக்கமும் ஒன்றே. வெயிலடித்தாலும் மழை பெய்தாலும் பனி பொழிந்தாலும் சிவலிங்கம் அசையாது. அது சொல்லாமல் சொல்லும் செய்தி, சுக துக்கங்களை சமமாகப் பார். கண்ணனும் இதைத்தான் சொன்னான். சிவன் அதை மௌனமாக நடத்தி காட்டுகிறான். அசையாமல் அசைக்கிறவன். சிவன் அசையவில்லை, ஆனால் உலகம் முழுவதும் அசைகிறது. உடலில்லை, உறுப்பில்லை, மனமில்லை, இச்சையில்லை. இருந்தும் அனைத்தையும் இயக்கும் பரம்பொருள் அவன். உடலிருந்தால் ஆசை வரும், ஆசை வந்தால் வந்தம் வரும், வந்தம் வந்தால் பிறவி நீழும். ஆசைகளை அறுத்தால் உடலே சிவமாக மாறும். மங்களம், சிவத்தின் நிறைவு. எங்கு பார்த்தாலும் மங்கள ஆரத்தி, மங்கள வாத்தியம், மங்கள பாடல், திரைப்பட முடிவில் கூட சுபம். இந்த மங்களத்தின் முழுமையான வடிவமே சிவலிங்கம். உருவமற்ற பரம்பொருள் உனக்காக உருவமெடுத்த நாள் அதுவே சிவலிங்கம். பிடித்தால் துன்பம், விட்டால் விடுதலை. தியாகமே தெய்வத்தை அடையும் பாதை. மௌனம் பேசும் மிகப் பெரிய குரு சிவலிங்கம்.